திரு கலை அவர்கள் அரசியல் விமர்சகர் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஒரு கடும் தாக்குதலை திரு எடப்பாடி பழனிசாமி மீது எலெக்ஷன்ல கூட பாஜக முன்வைக்காத தாக்குதல், திரு அண்ணாமலை முன்வைக்காத தாக்குதலை கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறார் திரு அண்ணாமலை. எதை உணர்த்துதுன்னு நினைக்கிறீங்க? இது வணக்கம். அண்ணாமலை தன்னுடைய அரைவழிகாட்டுத்தனத்தை திரும்ப திரும்ப தன் பேச்சின் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2,000க்கு வந்துடும் பாஜக, 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலிடத்தை பெற்று விடுவோம் சொன்னாரு. நாடாளுமன்ற தேர்தலில் 2,000க்கு வர முடியல. மிக மோசமான தோல்வியை அவர் சந்தித்தது. அந்த கூட்டணி பெரிய கூட்டணி இருந்து கூட அதுல நாங்க 11% வாக்குகளை வாங்கிட்டோம்னு சொல்லி பொய் பிரச்சாரம் செஞ்சாங்க. அவங்க நின்ன இடங்கள் ஜாஸ்தி. 18 ஒரு கூட்டணி வாங்கின 18% அவருடைய பாஜகவுடைய பங்கு நான் கணக்கு போட்டதுல வெறும் 5% தான். 5% அண்ணாமலைன்னு நான் பேரே வச்சுட்டேன். இவர் என்ன பெருசா வளர்ந்துட்டாரு, வெறும் பேச்சு பேசுறாரு. அந்த கடும் தோல்விக்கு பின்னாடிதான் இப்ப அந்த ஆத்திரத்துலதான், அந்த தோல்விக்கு பின்னாடி அவரை மூட்டை கட்டி அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்கு கிட்டத்தட்ட பாஜக முடிவு செய்து விட்டது. அந்த ஆத்திரத்துலதான் இப்ப எடப்பாடி அவர்கள் மீது கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த பேச்சு ரொம்ப கேவலமான பேச்சு. ஈரோடு தொகுதியில என்னை எடப்பாடி அவர்கள் கேட்டாரு, நான் அதுக்கு பன்னீரை உப்புக்கள் வைத்தேன், அப்படிலாம் என்னென்னமோ பேசுறாரு. அந்த அந்த தொகுதி நடந்த இடைத்தேர்தல்ல பாஜக அந்த பிரச்சாரத்துல இல்ல, ஓபிஎஸ் இல்ல. அது தனித்து நின்று அதிமுக பெற்ற இடம் தான். அவங்க தனித்து நின்று ஒரு இடைத்தேர்தல்ல அவங்க வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொண்டு டெபாசிட் வாங்கின பெரிய விஷயம். கலைஞர் இருந்தப்ப, ஜெயலலிதா இருந்தப்ப கூட டெபாசிட் இழந்திருக்காங்க இடைத்தேர்தல்ல. திமுக ஸ்டாலின் அவர்கள் தலைமையில ஈரோடு தேர்தலில் அதிமுக பாஜகவுடைய ஆதரவை போய் கோரியதா இல்லையா? பாஜக ஆதரவை கோருவாங்க. அப்ப கூட்டணியில இருந்தாங்கல்ல, அதுக்காக ஓபிஎஸ் ஆதரவு எல்லாம் கேட்டாங்களா? இல்ல, ஓபிஎஸ் அந்த தேர்தலில் பின்வாங்குறாரு, நான் போட்டியிடலங்கிறாரு. அதற்கு முன்னாடி என்ன நடக்குது? ஓபிஎஸ் அண்ணாமலை சந்திப்பு நடக்குது. அண்ணாமலை ஒரு அறிக்கை விடுறாரு. அதுக்கு அதை தொடர்ச்சியா தான் ஓபிஎஸ் பின்வாங்குறாரு. சோ ஓபிஎஸ் பின்வாங்குவதில் பாஜக முயற்சி இருந்தது, என்னுடைய முயற்சி இருந்ததுங்கிறாரு. அதுக்கான சமிஞ்சைகள் நம்ம வெளிப்படையா பார்த்தோம்ல. ஓபிஎஸ் நான் பாஜக போட்டியிடுவதை தான் நான் விரும்புறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. பாஜக போட்டியிடாதனால நாங்க போட்டியிட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சுன்னு அவர் பயந்து செத்துக்கிட்டு இருந்தாரு. கடைசியா பாஜக எங்களை போட்டியிலிருந்து விலக சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஒரு மாய்மாலத்தை விட்டு அந்த போட்டியிலிருந்து விலகிக்கிட்டாரு. போட்டியிடுவதற்கு ஓபிஎஸ் எப்பயுமே தயாரில்லை. ஒரு வேட்பாளர் தயார் இல்ல. ஒரு வேட்பாளர் நிறுத்தினாரு. அந்த வேட்பாளர் இன்னைக்கு அதிமுக இருக்காரு, வேற விஷயம். அந்த வேட்பாளருங்கிற ஒரே ஒரு ஓட்டு அவருக்கு இருந்தது. ஓபிஎஸ்க்கு ஈரோடு தொகுதியில் இருந்த ஒரே ஓட்டு அந்த வேட்பாளர் தான். அவரும் அதிமுக போயிட்டாரு. ஆக ஓபிஎஸ்க்கு அங்க ஒரு ஓட்டு கூட கிடையாது. அந்த நிலைமை தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஓபிஎஸ் களத்துல இருந்து விலக்குறதுல அண்ணாமலையோட பங்கு இருந்ததுன்னு நம்ம வெளிப்படையா பார்த்தோம்ல. அவர் போய் பார்த்தாரு, அவர் சந்திச்சாரு, அறிக்கை விட்டாங்க. அதாவது ஓபிஎஸ் திரும்ப திரும்ப அண்ணாமலைக்கு வேண்டுகோள் விட்டாரு, நீங்க நில்லுங்க, எங்களை விட்டுடுங்கன்னு சொல்லி. அண்ணாமலைக்கு நிக்கிறதுக்கு பயம், ஓபிஎஸ்க்கு பயம். 2 பேரும் நாடகம் ஆடி நாங்க அதிமுக ஆதரிப்பதற்காக விலகிக் கொள்கிறோம் என்று ஒரு பொய்யை சொல்லி தப்பிச்சுக்கிட்டாங்க. அதான் நடந்தது. அவங்களுடைய ஆதரவு அதிமுக கிடைக்கவே இல்லை. அந்த தேர்தலில் பரப்புரையில் அதிமுக பாஜக இல்லை, எங்கேயுமே பாஜக கொடி இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.